கெட்டி மேளம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எலெக்ஷன் நெருங்கிருச்சு. பணம் கட்டுக்கட்டா ஈஸ்வரமூர்த்தி வீட்டுக்கு வந்து இறங்குது. மக்களை பணத்தால கவரணும், மக்களுக்கு பணத்தை கொடுக்கணும். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒருக்கா, ஓட்டு போடுறதுக்கு முன்னத்து நாள் ஒருக்கா 2 தடவை பணம் கொடுக்கணும். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியுங்கிறாங்க ஈஸ்வரமூர்த்தி. நீ ஒன்றும் கவலைப்படாத. என்ன கோவம் இருந்தாலும் பணத்தை எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு நாள் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் அவங்க கோபம் தாபமெல்லாம் தீர்ந்துடும். நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நீ தான்ப்பா ஜெயிக்க போற. நீ ஒன்றும் கவலைப்படாதீன்னு சொல்றாங்க பாட்டி. ஆமாம்மா, அதனால தான் அப்படி ஒரு நம்பிக்கையில தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேங்கிறாங்க ஈஸ்வரமூர்த்தி. ஜீப்ல இருந்து ஒரு 10 பேர் வர்றாங்க. வந்ததும் பெட்டி பெட்டியா பணத்தை கொண்டு வராங்க. அதை கதிர் தான் கூட்டிட்டு போய் அங்க ஒரு ஓரமா ஒளிச்சு வைக்கிறாங்க. இது எல்லாம் அமைதியா லட்சுமி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஓஹோ, இப்படி ஒரு தந்திரம் பண்ணிட்டு இருக்கீங்களா, இருங்க இருங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க சொல்றாங்க, இந்த திவ்யா ஓட்டு கேட்க போயிருக்கா. எல்லாரும் அனுதாப ஓட்டு தான் அதிகமா போடுவாங்க போல இருக்கு. இந்த முனுசாமி பிள்ளைய வச்சு ஓட்டு கேட்கறான். என்ன செய்யறது, அவன் பக்கம் தான் எல்லாரும் சாஞ்சிடுவாங்க போல இருக்கு. நம்ம வீட்டுல நடந்த தப்பு தவறு எல்லாம் நினைச்சு இப்ப யாருமே நம்ம பக்கம் திரும்ப மாட்டேங்கிறாங்க. ஓட்டு கேட்க போனா முகத்தை திருப்பிக்கிட்டு போறாங்கங்கிறாங்க ஈஸ்வரமூர்த்தி. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதப்பா. பணத்தை ஒரு தடவைக்கு 2 தடவை கொடுத்து நம்ம பக்கம் எல்லாத்தையும் திருப்பிடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அபிராமி அம்மா ஈஸ்வரமூர்த்தி மேல சரியான கோவத்துல வந்து கேட்குறாங்க, ஏங்க உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் எலெக்ஷன் எலெக்ஷன் தான் நினச்சிட்டே இருப்பீங்களா? நம்ம பையனை பற்றி ஒரு தடவையாவது நினச்சி பார்த்துருக்கீங்களா? அவன் ஒருக்கா கூட நம்ம கிட்ட நின்று பேச மாட்டேங்கிறாங்க. முந்தி மாதிரி அவன் இல்லை. அவனை சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கூட என்னால் அன்பா பாசமாக பேச முடியல. துளசியை முதல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்புனுங்க. வெற்றியும் துளசியும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக வெற்றி வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வெற்றி வீட்டுக்குள்ளே வந்ததை கவனிக்காம அபிராமி அப்படியே துளசியை கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அபிராமி, கொஞ்சம் அமைதியா இரு. எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரி ஒன்று பண்ணுனா அது நமக்கு எதிராக வந்து நிற்கும். அவன் அந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு தான் பிடிக்கல. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா துளசி எல்லாருமா சேர்ந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடலாம். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா அமைதியா வாய் மூடிக்கிட்டேருன்னு சொல்றாங்க ஈஸ்வரமூர்த்தி. அவளை பார்க்க பார்க்க எனக்கு எரிச்சலா வருதுங்கிறாங்க அபிராமி. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். என்ன செய்யறது, பல்ல கடிச்சுக்கிட்டு அமைதியா இருந்துதான் ஆகணும், வேற வழிக்கே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப பாட்டி சொல்றாங்க, இதை பாரு ஈஸ்வரமூர்த்தி, எலெக்ஷன் டைமு, நீ எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். நம்ம வீட்லயும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அதுக்கு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வரலாமா? ஊரே நம்ம பக்கம் இருந்தாலும் குலதெய்வத்தோட துணை வேணும்ப்பா. சரி, இப்பவே கிளம்புங்க, கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு ஈஸ்வரமூர்த்தி குடும்பமே எல்லாருமா சேர்ந்து கோயிலுக்கு கிளம்புறாங்க. அப்போ துளசியை பற்றி பேசுனதெல்லாம் வெற்றி கேட்டுக்கிறாங்க. துளசி எங்க இருந்தாலும் அவ கூட தான் நான் நிற்க போறேன். துளசியோட நல்ல மனசு இவங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் இவங்க திருந்தவே மாட்டாங்க. இப்படிதான் பேசுவாங்கன்னு நினைச்சிட்டு வெற்றி வந்த வழி திரும்பி போயிடுறாங்க. வெற்றி வந்தது தெரியாம பேசிட்டு இருந்துட்டு எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டு இருக்கும்போது கரெக்டா துளசி வர்றாங்க. ச்சே, கோயிலுக்கு போகும்போது கூட இவ வந்து எதிர நிக்கிறா, பார்க்கு வந்து நிக்கிறா, விளங்குன மாதிரி தான் அப்படின்னு அபிராமி அம்மா துளசியை பார்த்து நேருக்கு நேரம் திட்டுறாங்க. துளசி என்ன விஷயமா வந்தாங்கன்னு ஈஸ்வரமூர்த்தி தெரிஞ்சுக்க விரும்பல. அதுக்கப்புறம் அங்கிருந்து எல்லாரும் கோயிலுக்கு போகலான்ட்டு போயிடுறாங்க. அப்போ துளசி அங்கிருந்து எல்லாமே சமாளிச்சுக்கலான்ட்டு நிற்கிறாங்க. அப்போ கரெக்டாக இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்துடுறாங்க. வந்ததும் துளசி கிட்ட விவரத்தை சொல்கிறாங்க. இங்கே பணம் பதுங்கி வச்சிருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, நாங்கள் சோதனை போடணுங்கிறாங்க. எதுக்கும் ஒரு வார்த்தை ஈஸ்வரமூர்த்தி சார்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் சோதனை போடலான்னு சொல்கிறாங்க துளசி. இல்லைம்மா, எங்களுக்கு தகவல் வந்தபடி நாங்கள் யாருக்கும் தகவல் கொடுக்கக்கூடாது, நாங்கள் சோதனை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வெற்றியும் வந்துடுறாங்க. வெற்றி வந்ததுக்கப்புறமா எங்கள் அப்பாவுக்கிட்ட சொல்லலாங்கிறாங்க. அப்படியெல்லாம் தகவல் கொடுக்கக்கூடாது, எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி நாங்கள் சோதனை போட்டே தரணும், முதல்ல ஃபோனை கொடுங்க அப்படின்னு துளசிக்கிட்ட இருந்த ஃபோனையும் வெற்றிக்கிட்ட இருந்த ஃபோனையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. இதையெல்லாம் தோட்டத்தில் வேலை செய்கிறவர் ஒருத்தர் பார்த்துட்டு உடனே ஈஸ்வரமூர்த்திக்கு ஃபோன் பண்ணி, ஐயா நம்ம வீட்டுக்கு ரெய்டு வந்திருக்காங்க, நிறைய ஆஃபீஸர் வந்திருக்காங்க, சீக்கிரமாக வாங்க ஐயா அப்படின்னு ஃபோன் பண்ணதும் ஈஸ்வரமூர்த்தி கதிர் இவங்க எல்லாரும் போய்கிட்டு இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு பணம் இருக்கிற தகவல் தெரிஞ்சு சோதனை போடுறதுக்காக வந்திருக்காங்க, வண்டியை திருப்பு அப்படின்னு எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது, என்ன சார் என்னோட அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள்ளே வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க, எலெக்ஷன் டைமில் என்னோட பேரை கெடுக்க பார்க்குறீங்களாங்கிறாங்க ஈஸ்வரமூர்த்தி. எல்லாம் முனுசாமியோட வேலை தானே, முனுசாமி சொல்லித்தானே நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, அவன் சந்தேகப்பட்டு என் பேரில் கேஸை கொடுத்துருக்கா, அதனால தான் நீங்கள் வந்து சோதனை போடுறீங்கன்னு சொல்லவும், சார் அப்படி தப்பாக நினச்சிக்காதீங்க, ஆளுங்கட்சி முனுசாமி தான் இருந்தாலும் முனுசாமி வீட்லேயே பணம் இருக்குன்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சாலும் நாங்கள் சோதனை போட வேண்டியதான், எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, எங்கள் கடமையை செய்ய விடுங்க, தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரமூர்த்தி கிட்ட இருந்த ஃபோனையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆஃபீஸர் எல்லாம் வீடு ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஈஸ்வரமூர்த்தி பயந்துட்டு இருக்காங்க. என்ன சார், நடுங்கிறத பார்த்தா நிச்சயமாக பணம் பதுங்கி வச்சிருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு அந்த ஆஃபீஸர் கேட்கவும், என்ன சார் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என்னை இவ்வளவு தாழ்வாக எடை போட்டிருக்கீங்க, நான் நேர்மையான ஆள், அந்த மாதிரி எல்லாம் பணத்தை பதுக்கி வச்சு நான் ஓட்டு கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, தடவை என்னமோ முனுசாமி ஜெயிச்சிருக்கான், ஆனால் ஒவ்வொரு தடவையும் நான் தான் ஜெயிச்சிட்டு இருப்பேன், இந்த தடவை முனுசாமி டெபாசிட் கூட வாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எலெக்ஷன் பிரச்சனை சார், அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி நாங்கள் சோதனை போட்டாகணும், எங்களை தடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஆஃபீஸர் வீடெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. துளசி தைரியமாக நின்றுட்டு இருக்காங்க. இங்கே ஈஸ்வரமூர்த்தி அபிராமி இவங்க எல்லாரும் பதட்டப்படுறாங்க. ஐயோ, பணம் மட்டும் அவங்க கைக்கு கிடைச்சது வாழ்க்கையே குப்பரை கமந்துரும், இதுக்கப்புறம் நல்ல பேரே கிடைக்காது, இவ்வளவு நாளாக கட்டி காப்பாற்றின குடும்பம் கௌரவம் மானம் மரியாதை எல்லாமே போச்சு, அப்புறம் வெளியில தலை காட்ட முடியாதுன்னு ஈஸ்வரி அப்படியே மனமனன்னு கதிர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கதிரும் என்னப்பா செய்கிறது, தெரியாதனமா பணத்தை கொண்டு வந்து சேர்த்திட்டோம், இந்த தகவல் எப்படியோ அவங்க தெரிஞ்சுக்கிட்டு
எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ எப்படி தப்பிக்கிறதுங்கிறாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வீடெல்லாம் தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸர் எல்லாரும் வந்து இந்தாங்க சார் உங்கள் ஃபோனு வீட்டில் பணம் எங்கேயுமே இல்லை, எங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் யாரோ கொடுத்துட்டாங்க, மன்னிச்சிடுங்க சார்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. ஈஸ்வரமூர்த்தி கதிர்கிட்ட சொல்கிறாங்க, என்னடா இது அவங்க தேடி பார்த்து பணம் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க, அப்போ பணத்தை எங்கடா வச்சிங்க, வச்ச இடத்துல போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க ஈஸ்வரமூர்த்தி. கதிர் அங்கே போய் வச்ச இடத்துல போய் தேடி பார்க்குறாங்க, பணத்தை காணுமே, அப்போ யார் எடுத்திருப்பா, இங்கே வச்சிருந்த பணம் காணாமல் போச்சே அப்படின்னு திரும்பவும் ஈஸ்வரமூர்த்தி கிட்ட ஓடி வந்து சொல்கிறாங்க. ஈஸ்வரமூர்த்தி என்னடா இது ஆச்சரியமாக இருக்குது, நம்ம இப்போ தானே வச்சுட்டு போனோம், அதுக்குள்ளே எப்படி பணம் காணாமல் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் துளசி சொல்கிறாங்க, மாமா அந்த பணத்தை நான் தான் எடுத்து வச்சிருக்கேன், அந்த பணம் ஆஃபீஸருக்கு கை கிடச்சிருந்தா இந்நேரம் உங்கள் பேர் கெட்டிருக்கும், எங்கள் ஆஃபீஸ்க்கே எங்களுக்கு தகவல் வந்தது, அதனால தான் அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறதுக்காக நான் வந்தேன், நான் சொல்கிறத கேட்குற நிலமையில நீங்கள் இல்லை, அதனால சரி நானே பார்த்துக்கலான்ட்டு முடிவு பண்ணி நான் பணத்தை பாதுகாப்பாக எடுத்து வச்சிருக்கேங்கிறாங்க துளசி. அப்பாடா நல்ல காரியம் பண்ணம்மா, என்னோட பேரை காப்பாற்றிட்டேன், சரி அந்த பணம் எங்கே இருக்குது அப்படின்னு ஈஸ்வரமூர்த்தி கேட்கவும், யார் கண்ணிலையும் படாமல் நான் தான் பணத்தை பாதுகாப்பாக எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு துளசி அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு இடத்துல பணத்தை ஒரு மூட்டையை கட்டி கோணி பை மேலே மேலே போட்டிருக்காங்க. அதிலிருந்து ஒரு சரடு மட்டும் அவுத்து விடுறாங்க, பணம் கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்குது. துளசி ஈஸ்வரமூர்த்தி இவங்க மேலெல்லாம் பணமாலையாக பொழிஞ்சிட்டு இருக்குது. இதை பார்த்த வெற்றி சந்தோஷப்படுறாங்க. பார்த்தீங்களாப்பா உங்கள் மான மரியாதை கௌரவத்தை எல்லாமே என் பொண்டாட்டி துளசி காப்பாற்றிட்டவாது என் பொண்டாட்டியை பற்றி புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க வெற்றி. கதிர் இந்த பணத்தை எல்லாம் எடுத்து வைவாங்கிறாங்க ஈஸ்வரமூர்த்தி. மாமா ஒரு நிமிஷம், இந்த பணத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நீங்கள் நியாயமாக ஞான நம்பிக்கையோடு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த பணம் எல்லாம் வெளியில் கொடுத்து தான் ஓட்டு வாக்கணுங்கிற அவசியம் இல்லையே, பணம் கொடுத்து நம்ம வெற்றி அடையணும்னா அதுக்கு பேர் வெற்றி கிடையாது, என்னெல்லாம் மக்களுக்காக செஞ்சுருக்கீங்களோ இனிமேல் என்ன செய்ய போகிறீங்களோ அதை சொன்னீங்கன்னாவே வெற்றி தன்னால் தேடி வரும், பணத்தை கொடுத்து உங்கள் கௌரவத்தையும் உங்களையும் காட்டிக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு துளசி சொல்லிட்டு இருக்கும்போது அபிராமி அம்மாவுக்கு கோவம் வருது. துளசி யாருக்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு எதிர்த்து பேசுறாங்கன்னு சொல்லி பேசுறாங்க. துளசி சொல்றதுல நியாயம் இருக்கு, நீ கொஞ்சம் பேசாம அமைதியாரு, துளசி நீ சொல்றது சரிதாம்மா, இனிமே நீ சொல்ற மாதிரி நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரமூர்த்தி துளசிக்கு முன்னாடி சொல்றாங்க. இதை பார்த்த வெற்றி சந்தோஷப்படுறாங்க. பாத்தியாப்பா இதுதான் என் பொண்டாட்டி துளசி அப்படின்னு பெருமையோடு சொல்லிட்டு இருக்காங்க. என்னது ஈஸ்வரமூர்த்தியை இவ பேச்சை கேட்குற அளவுக்கு ஆயிட்டானே அப்படின்னு பாட்டி அபிராமி மீனாட்சி எல்லாரும் அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஈஸ்வரமூர்த்தி இந்த எலெக்ஷன் முடியட்டும் அதுக்கப்புறம் இவளுக்கு இருக்குது, இவளை வீட்டை விட்டு வெளியே வரட்டணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்.